கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு தரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாகவும் ஏதேன் குடும்பம் தேவனாக்கி கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து தான் ஒரு சில செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து ஒரு காரியத்தை பார்ப்போம். யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவை இருக்கோ, என்னென்ன காரியத்துக்காண்டி நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ, அந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசித்தா தான் தேவனுடைய மகிமை நீங்கள் அந்த இடத்துல காண முடியும்னு ஏசப்பா அந்த வீடியோ மூலியமாக உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்கள் நாமத்தை விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்காண்டி அடிப்பட்டு ரத்த சிந்தனை விசுவாசிக்கிறேன், நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன்கிற விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த பிரச்சனையில் விடுதலை கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனையில் இயேசு என்ன செய்வார்? மகிமையாக இறங்குவார். இறங்கி உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு விடுதலையை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி இந்த இதில் முன்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா மார்த்தாள் மரியாளுங்கிற 2 சகோதரிகளுக்கு லாசருங்கிற ஒரு சகோதரன், அந்த சகோதரன் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரன். ஏசப்பா ரொம்ப அன்பா நேசிக்கக்கூடிய சகோதரன். ஏசப்பா அந்த சகோதரனை ரொம்ப அன்பா நேசிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சகோதரன் என்ன செய்கிறான்? அவன் மரிச்சு போகிறான். மரிச்சு 4 நாள் ஆயிட்டு. ஆனால் அந்த ஏசப்பா அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே சகோதரி ஒருத்தி சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தா நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் எங்கே அவனை அடக்கம் பண்ணியிருக்கீங்க, அங்கே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரால் வர முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? வேற ஒரு ஊருக்கு அந்த ஊழியத்துக்கு போன இடத்துல ஆண்டவர் அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவரால் இசப்பாவால் வர முடியல. அப்போ அவங்களோட சகோதரி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த நீங்கள் வச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கல்லறை கூப்பிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சகோதரி என்ன சொல்கிறா? அவன் வச்சு 4 நாள் ஆகிட்டையா, மறிச்சு 4 நாள் ஆகிட்டு அது நாரி போய் கிடக்கும், நாத்தம் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பரவாயில்ல கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு மாதிரி நாரி போய் தான் ஒரு சிலவங்களுடைய வாழ்க்கை கிடக்கு. பாவத்தில், அக்கிரமத்தில், பாவத்தினால மீற முடியாமல், சாபத்தினால. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் சண்டை சச்சரவில், விரோதத்தில், இப்படி தான் நம்மளுடைய ஒரு சில குடும்பம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரியோட குடும்பம் நாரி போய் கிடக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாரி போய் கிடந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நான் உன்னை விடுதலை கொடுக்க, நான் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல நான் மகிமைப்பட, உன்னை நான் விடுவிக்க, உன்னை நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க, உன் நாத்தத்தை சுகந்த வாசனையை மாற்ற நான் உனக்காண்டி இந்த வார்த்தையின் மூலியமாக வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரியில் பார்த்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து என் மூலியமாக உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களால் விசுவாசிக்க கூடும்னா உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எந்தெந்த இடத்துல நாரி போய் கிடக்கோ, அந்த நாத்தம் மாறவே முடியாது, நாரி போய் கிடக்கோ, அந்த இடத்துல என் தகப்பனா இயேசு அதில் ஒரு விடுதலைய, அதுல ஒரு மாற்றத்தை, அதுல ஒரு சுகந்த வாசனைய இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டாயமா உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஏன்னா அந்த மரிச்சு போய் லாசரு 4 நாள் நாரி போய் கிடந்த அந்த லாசருடைய அந்த கல்லறைக்கு போறாங்க. அந்த கல்லறையை போய் கல்லை பிரட்டி போடுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்போ பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, பிதாவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு, அப்போ லாசுருவே எந்திரிச்சு வெளியே வான்னு உரத்த சத்தத்தில் ஏசப்பா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த லாசுரு மரிச்சு போய் 4 நாளாயான போனோம் அது அப்படி எந்திரிச்சு வருதுங்க. எந்திரிச்ச உடனே அந்த சேலை அதில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? எடுத்து போடுறாங்க. அதே கை காலோட லாசுரு எந்திரிச்சு வர்றார். அப்போ அந்த லாசுரு எந்திரிச்சு வந்ததை பார்த்த உடனே மார்த்தாள் மரியாளுக்கு சந்தோஷம். அங்கே இருந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த லாசுரு மரிச்சு போன லாசுரு உயிரோடு எழுப்பிட்டார, அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஏசப்பா மேலே அந்த யூதர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. இது என்னன்னா, ஆண்டவர் முடியாத காரியத்தை செய்யக்கூடியவர் தான் ஏசப்பா. அந்த ஏசப்பாவால் எல்லாம் கொடுங்க. எந்த காரியத்தில் நீங்கள் மரிச்சு போச்சு, செத்தே போச்சு அந்த காரியம், அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அந்த சந்தர்ப்பத்திலேருந்து நான் வெளியே வர முடியாது, அந்த காரியத்திலேருந்து நான் வெளியே வர முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த லாசருக்கு உயிரை கொடுத்து எழுப்பின தெய்வம் இன்னைக்கு ஜீவிக்கிறாருங்க. அவர் உங்களோட இருக்காருங்க. நீங்கள் விசுவாசி மட்டும் பாருங்க. முடியாத அந்த காரியத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த பிரச்சனையில், அந்த பாடுல இயேசு என்ன செய்தாரு? அந்த மரிச்சு போன சூழ்நிலை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் உயிர்
உயிர்ப்பிக்க போறாரு. நீங்க விசுவாச மட்டும் போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. உங்களை அந்த மரிச்சு போன சூழ்நிலையில என்ன செய்ய போறாரு? உங்களை உயிர்ப்பிக்க போறாரு. உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போறாரு. உங்களுக்கு பலனை கொடுக்க போறாரு. உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரு. அது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க விசுவாசி மட்டும் கட்டாயமா பாருங்க. அந்த நாரி போன வாழ்க்கையை சுகந்த வாசனையை மாற்ற போறாரு. உங்க எந்தெந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கை நாரி போய் கிடக்கோ அந்த இடத்துல ஆண்டவரே லாசு உயிரோடு எழுப்பி அந்த நாத்தத்துல இருந்து அவனை சுகந்த வாசனை ஆக்குனீங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில இந்தந்த காரியத்துல நாத்தம் முடித்து போய் கிடக்கு ஆண்டவரே. பாவத்துல நாத்தம் முடித்து கிடக்கு, சாபத்துல நாத்தம் முடித்து கிடக்கு ஆண்டவரே. இசப்பா அக்கிரமத்துல அநியாயத்துல நாத்தம் முடித்து போய் கிடக்கு, சண்டையில கிடக்கு. இதுலலாம் இருந்து எனக்கு வந்து அந்த நாத்தத்தெல்லாம் லாசு எப்படி அந்த கட்டுகளை அறுத்து உயிரோடு எழுப்பினீங்களோ இந்த நாத்தத்துல உள்ள கட்டுகளை அறுத்து எனக்கு ஒரு சுகந்த வாசனையா ஏன்னா உங்களுக்கு வாசனை உள்ள பிள்ளையா கர்த்தர் மாற்றுங்கப்பா. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்க நாத்தத்தை கர்த்தர் அந்த எந்தெந்த பகுதியில் உங்க வாழ்க்கை நாரி போய் கிடக்கும் அந்தந்த பகுதியில் உங்க வாழ்க்கையில சுகந்த வாசனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கொடுப்பார். கட்டாயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சாட்சி சொல்றேன். கர்த்தருக்கு சித்தர்னா அந்த சகோதரன் மூலியமா அந்த சாட்சியை நான் வீடியோ மூலியமா போடுறேன். ஏன்னா இன்னும் மக்கள் பார்க்குறவங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கிறதுக்காண்டி கர்த்தர் சித்தம் அந்த வீடியோ அந்த சாட்சியை உண்மையிலே அடுத்த வீடியோவில் போடுறேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட வரக்கூடிய உடன் ஊழிய தங்கச்சி தம்பி, கர்த்தர் கொடுத்த உடன் ஊழிய தம்பி தங்கச்சிங்க, ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுடைய சித்தப்பாவுக்கு உடம்பு முடியல மீன்ஸ் என்னன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை. அவர் வந்து கொஞ்சம் தண்ணி அடிக்கக்கூடிய மனுஷன். தண்ணி அடித்து என்ன செஞ்சிட்டாருன்னா அவருடைய கிட்னியில் வந்து மஞ்சக்காமலை பாதிப்பு ஏற்பட்டுட்டு அப்புறம் தலையில் வேற பிளட்டு உறைஞ்சி அதனால பிரச்சனை. கை கால் நடக்க முடியாமல் ஆயிட்டாரு. சாப்பாடு எடுக்க மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆகாரம் குடித்தாலும் தண்ணியை செல்ல மாட்டேன், தண்ணி உள்ள ஆகாரம் உள்ளே போல இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தார். அப்போ நான் ஜெபிக்கும் போதே அவர் முடியாத கண்டிஷனில் இருக்காருன்னு பரிசுத்த ஆவியான தகப்பன் என்னோட சொன்னாங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸை வச்சு அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன். ஜிஹெச்சில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த நர்ஸு சிஸ்டர் அவங்க கணவர்கிட்ட பேசி என்னங்கிறத தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரர் என்கிட்ட சொன்னார்னா இன்னுமே முடியாதுப்பா, அது முடியாத கண்டிஷன் தான், அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் தான், நம்ம ப்ரேயர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நான் வந்து விசுவாசித்தேன். ஏன்னா அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் அந்த சகோதரிக்கு ஒரு 35 வயசு தான் இருக்கும். அவங்க மனைவிக்கு 3 பிள்ளைங்களை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நான் அந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஏன்னா ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சில இடத்துக்கு நான் போக முடியாது ஜெபத்துக்கு. நான் ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன், மன்றாடி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரை இந்த உயிரை எப்படியாவது நீங்கள் மீட்டெடுங்கப்பா. ஆனால் அவங்க கும்பிட்ட கடவுள் வந்து அவங்க கும்பிட்ட சாமி வந்து ஒரு வாரத்தில் செத்து ஒரு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதே நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா வந்து அப்படி நீ சொன்னாலும் ஏசப்பா விசுவாசிக்கும் போது அவங்க அதை நினச்சி பயப்படுறாங்க. அவங்க கும்பிட்ட சாமி இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இவர் வேறு இப்படி முடியாமல் படுத்துட்டார அப்போ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க. கவலைப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சகோதரிக்கு பண வசதியும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க. நான் வந்து தொடர்ந்து அந்த சகோதரிக்காண்டி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீட்லேயும் ஃபோன்லேயும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஜோம் பண்ணி விசுவாசத்தோடு நேரில் போய் ஜோம் பண்ண போனேன். கர்த்தர் கிருபையால் அந்த ஆஸ்பத்திரியில் போய் நேரில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்த விசுவாசத்தில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி மண்டையில் ரத்தம் உறைஞ்சிருக்கு, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவரை உங்களால் முடியும், ஆண்டவரை டாக்டர்னு சொல்கிறது ஆண்டவரை நீர் பரம டாக்டரே சப்பா, உங்களால் கூடாது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மண்டையில் பிளட் உறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிட்னியில் வந்து மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடியும் ஆண்டவரேன்னு நான் 2 வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ பயப்படாதுன்னு உன்னை மீட்டு கொண்டேன், பாதாள உன்னை மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கைட்டு விசுவாசத்தோடு அந்த சகோதரனுக்காண்டி தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். நேர்லையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று மட்டும் தாங்க சொன்னேன், நீங்கள் வந்து டாக்டரால் முடியாதுன்ட்டாங்க, நீங்கள் குண்ட சாமியும் முடியாதுன்ட்டு, ஏசப்பா மட்டும் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கோங்க. ஏசப்பா நீங்கள் ஆண்டவரை எனக்கும் சோகம் கொடுங்க, நான் உங்களை நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரை, என்னால் முடிஞ்ச ஒரு ட்ராக்ஸ் ஊழியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வாங்க பிரதர்னு சொல்லி அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க மனைவிட்டையும் நான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அவரும் ஏற்றுக்கிட்டார். உள்ளத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் தாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஏசப்பா நான் விசுவாசித்தேன், என் கூட சேர்ந்த உடன் ஊழியர்கள் விசுவாசித்தாங்க, அவங்களும் ஆண்டவரை நம்பினாங்க. அந்த சகோதரர் பாதிக்கப்பட்ட உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்பட்ட சகோதரர் செந்தில்குமார் அவரும் நம்பினார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாரும் நம்பினாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் நான் ஜெபிச்சுட்டு வந்து அடுத்த நாள்லே மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாரு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணி ஆகாரம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் இட்லிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோனில் ஜெபிக்க போது நைட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, இட்லி இந்த காடி அது மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆச்சரியம் தாங்க முடியல.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்தான் ஏசப்பாவோட வேலை. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள்ல ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, டாக்டரால முடியாது மறிச்சு தான் பெறுவான்ட்டாங்க, நர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஏசப்பா நான் விசுவாசம், என்னோட சேர்ந்த ஊழியக்காரங்க விசுவாசிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சகோதரியும் அவங்க மனைவியும் விசுவாசிச்சாங்க. அவங்க அந்த சகோதரன் நம்பினாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த சகோதரனை உயிரோட மீட்டு எடுத்துட்டாருங்க. மஞ்சகாமல எங்க தான் அந்த கிட்னியில போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஆண்டவரா இயேசு ஒரு நல்ல சுகத்தை, நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த மண்டையில உள்ள அந்த ரத்தம் உறைஞ்சது கூட என்ன செஞ்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டாக்டர். அதுக்கும் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ டாக்டர், ஃபேமிலி டாக்டர், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அந்த ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சு கேட்கும்போது அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் நீ தேவையில்லை ஜான், இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், மண்டையில் கையை வைக்க வேண்டாம், இது மாத்திரையில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், இதை நான் விசுவாசத்தோட அவங்களுக்கு அறிக்கைட்டு சொல்லும் போது தொடர்ந்து ஜோம் பண்ணி அவருக்கு தலையில் வரக்கூடிய அந்த கிறக்கம் இது எல்லாமே சரியாகி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையிலே அந்த பிளட் உறைஞ்சதும் கூட அவருக்கு ரிலீஃப் ஆகி பழைய தெம்போட பழைய உற்சாகத்தோட இப்போ புது பலனோட புது மனுஷனாக இருக்காருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் ஏசு செஞ்சாங்கப்பா. ஏசப்பா தகப்பன் செஞ்சார். என்னுடைய தகப்பன் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அந்த அன்பு சகோதரன் செந்தில்குமாருக்கு நான் ஜெபிச்ச விசுவாசம், நான் மன்றாடி ஜெபிச்சது, நான் விசுவாசத்தோடு அந்த சகோதரனுக்காண்டு அறிக்கைட்டு பாரப்பட்டு ஜெபிச்ச ஜெபம், என்னோட உடன் ஊழியர்காரர்களும் பாரப்பட்டு ஜெபிச்ச ஜெபம், அவங்க மனைவியும் அவங்க கணவரும் ஆண்டவரை விசுவாசிச்சது, அந்த விசுவாசம் மறிச்சு போகக்கூடிய கடைசி சூழ்நிலை இருந்த அந்த செந்தில்குமாரை ஏசப்பா என்ன செஞ்சாங்க, உயிரோட மீட்டெடுத்தாங்க. உயிரோட மீட்டெடுத்து இப்போ அந்த மண்டையில் உள்ள பிரச்சனையும் அவருக்கு அவ்வளவா, அந்த மண்டையில் உள்ள பிரச்சனை இல்லை, மாத்திரை போட்டு அது சரியாயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ண கூட நிலைமையில இருந்து மாத்திரையிலே என்ன செஞ்சுட்டு அது அப்படியே கியூர் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியில பாதிக்கப்பட்ட அந்த மஞ்சகாமலை எங்க தான் போச்சுன்னே தெரியல, ஒரு பரிபூர்ண விடுதலை. அதனால நீங்களும் விசுவாசிங்க. இந்த செந்தில்குமாருக்கு செஞ்ச அற்புதம் செஞ்ச ஏசப்பா இப்பவும் ஜீவிக்கிறாங்க, இப்பவும் அவங்க இப்பவும் ஜீவிக்கிறாங்க, இப்பவும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க விசுவாசி மட்டும் பாருங்க. அந்த ஏசப்பா அந்த மறிச்சு போகக்கூடிய டாக்டரால கைவிடப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்த செந்தில்குமாருக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர் வாழ வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காருங்க. நீங்களும் உங்களுடைய எந்த சூழ்நிலை நீங்க மறிச்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்களோ அந்த சூழ்நிலை ஏசப்பா விசுவாசி பாருங்க, அவரோட நாமத்தை விசுவாசி பாருங்க. நீங்க அப்போ ஏசப்பா என்ன செய்வாங்க, மகிமைப்படுவாங்க. நான் விசுவாசோட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன செஞ்சாங்க, என்ன கொண்டு அந்த செந்தில்குமாருக்கு மகிமைப்பட்டு செந்தில்குமாருக்கு மாபெரும் விடுதலை கொடுத்து முழு குடும்பத்தை சாட்சியா வச்சிருக்காங்க. இப்போ அவர் இருதயத்தில் இயேசுவை தான் ஃபுல்லா நம்பி இருக்காரு. அப்புறம் அவங்க மனைவி பிள்ளைங்களும் என்னது ஏசப்பாவை தான் முழுசா நம்பி இருக்காங்க. அதனால நீங்களும் விசுவாசி பாருங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுத்து ஏசப்பா அதுல மகிமைப்பட்டு உங்களை விடுவிப்பாரு. உங்களை துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாங்க, உங்களை மகிழ செய்வாங்க, உங்களை கலிகூற செய்வாங்க, உங்களை சுகந்த வாசனையா ஏசப்பா என்ன செய்வாங்க, வீச வைப்பாங்க. அதனால் நீங்கள் விசுவாசி மட்டும் பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமா கூட உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.